ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா தீர்ப்பை மறுபடியும் தள்ளி வச்சுருக்காங்க. டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. மறு ஆய்வுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 20 நாளில் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் ஒத்துக்கிட்டால் அவங்க உடனே சென்சார் சர்டிஃபிகேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டரே இப்போ வந்திருக்கு. மதராசி படத்துக்கு அப்புறமா இந்த படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படம் ஃபைனலாக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மலையாள மூவி தான் பரோட். இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ரிலீஸ் பண்ண போகிறதே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் மம்முட்டி லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் மை டியர் டாலி. இந்த படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்குது. இது ஒரு ஹாரர் லவ் மூவியாக ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேதிகளில் ரிலீஸ் ஆகும். ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தோட புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை இன்னைக்கு போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர், அஸ்வின் குமார் இந்த படத்தை லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர ஜனவரி 23 கிராண்டாக தேதிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு மலையாள மூவி தான் மாயா சபா. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ரோமியோ படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 13 கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லையும் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. அனோமி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆக போகுது. பசங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ரெடி ஆகுது. ஹனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான் தடயம். இந்த சீரிஸை கூடிய சீக்கிரம் ஜி5ல ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் சீரிஸ். சமுத்திரகனி இந்த சீரிஸில் லீடர் நடிச்சிருக்காரு. ரெட்டத்தலை படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அமேசான் பிரைம், 10 கோட்டா அண்ட் ஷார்ட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.